எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தா நான் அன்னைக்கு சம்மதம் சொல்லிருப்பேன்ல. இத பாரு, நான் நடிக்கணுங்கிற யோசனையில தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ எங்க அப்பா கிட்ட பேசுற அளவுக்கு வந்துட்டியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், உன் கூட நடிக்கிறது இல்லைன்னு. முடியாதுடா, உன் கூட நடிக்கவே முடியாது. சூப்பர், இதத்தான் எதிர்பார்த்தோம். நாங்க எடுக்க போற நாடகத்துல இப்படித்தான் ஒரு எமோஷனல் சீன் வருது. சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம ரிஹர்சல்ல சரி பண்ணிக்கலாம். நான்சென்ஸ். பாப்பாவோட போன் நம்பரை வாங்கிக்க. நாங்க எடுக்க போற நாடகத்துக்கு நீங்க தான் கதாநாயகி. மனுஷன் பேசுவானாடா? மனுஷன் பேச வேணாம், காட் நீங்க பேசுங்க. ஒரே ஒரு வேஷம் போட்டு பேசுங்க. மேடம், கதாநாயகி மேடம், எங்க நாடகத்துல ஒரே ஒரு வேஷம் போட்டு பேசுங்க. ஹீரோயின் ஏப்பா திரும்பி வருமா? வரலன்னா யாரு விட போறா? எங்க உட்காந்துருக்காங்க பாரு. என்னங்கடா, என்ன ஆளுக்கு ஒரு திசை நோக்கி உட்காந்துருக்கீங்க? சாப்பிட வாங்கடானதுக்கு வரமாட்டேன்ட்டீங்களா? எங்கேயும் போய் பொரோட்டா கிட்ட நல்ல மொக்கி வயிறு எரிஞ்சு போய் வரீங்களோ? வயிறு நிறைஞ்சு வந்திருக்குமா? வயிறு எரிஞ்சு வந்திருக்கும்க்கா. என்ன வேண்டா? ஏக்கா, ஊருக்காரங்க கம்ப நடுறாங்க, நடாம போறாங்க. அந்த ஆள திருவிழாக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிடாம போயிட்டு போறாங்க. அத பத்தி உனக்கு என்னங்க வந்துச்சு? தேவையில்லாம அங்க போய் அந்த ஆளுக்கு கோல சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே ஒரு சொல்லுக்கு அந்த ஆளு தந்த மதிப்பு மரியாதையும் பார்த்தோம்ல. போய் சொல்லிட்டு வந்துட்டீல, நாளைக்கு ஊர் பெரிய மனுஷங்க பூரா இந்த ஆளை விட்டுட்டு போய் பந்தக்கால் நடத்தாம போறாங்க. இந்த ஆளு வெறி பிடிச்ச நாய் மாதிரி அதை போய் பிச்சை புடி எரிச்சிட்டு 8 ஊருக்கு நான் தாண்டா சண்டீர்னு சொல்லி மீசை முறுக்கி வந்து நிக்கத்தான் போறாரு. அப்ப இந்த ஊருக்காரங்க பூரா அடிக்காத பூரா கேவலமா பாக்கத்தான் போறாங்க. அந்த ஆளு ஊர் மத்தியில் அசிங்கப்பட்டு நிக்கிறப்பத்தான் உன் சொல்ல கேட்காம போனதுனால தான் நமக்கு இந்த நிலைமை அந்த ஆளுக்கு புத்தியில எட்டும்ல. ஏக்கா, பதவி வந்துட்டா எல்லாமே பறந்து போயிருமாக்கா? மருந்து கூட அந்த ஆளு உன் பேச்ச ஒத்த வார்த்தை கேட்கலக்கா. நீ என்னடா அந்த ஆளுக்கு போய் புத்தி சொல்லிட்டு வந்திருக்க? பஞ்சு, உன் பேச்ச கேட்காம போயிட்டேன், இன்னைக்கு கொட்டு பத்து கவலைப்பட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஆளு ஓட்ட வந்து சரணாகதி அடைவர் நாங்க நினைச்சுக்கிருந்தா, நீ என்னடா கிடைச்ச வாய்ப்பு விட்டு அவருக்கு ஐடியா கொடுத்து வந்து நிக்கிறா கம்பி. என்னக்கா நீ? ஆக அப்படி இருக்கு என் தம்பிக. அக்கா அவதச்சிருக்கி எந்த சிந்தனையும் இல்லாம போய் ஆலோசனையை வழங்கிவிட்டு வந்துட்டாண்டு ஆளுக்கு ஆவேசத்துல பொங்குறீங்க. ஏண்டா, உனக்குள்ள இருக்கிற கொதிப்பு எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு இருக்கிற ஆத்திரம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? எல்லாம் இல்லாமல்லாம் இல்ல. டேய் தம்பி, இந்த இப்ப தரையில நடந்து போறவன் படக்குன்னு கீழே விழுகிறான்னு வை, பெருசா அடி ஒண்ணும் இருக்காது. இதே அந்த மரத்துல ஒசரத்துல இருந்து கீழே விழுகிறான்னு வையே, சேதாரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நான் எங்க பொன்ராசன் இப்ப நல்ல ஒசரத்துல ஏத்தி விட்டு வந்திருக்கேன்டா. டாட்டா காமிச்சு போறக்குல்ல, பட்டார்னு அடிச்சு கீழே விழுத்தாட்டுறதுக்கு. ஏலே, நம்ம வீட்டுல வளர்க்குற ஆடு கோழிக்கெல்லாம் அள்ளி அள்ளி தீவனம் போட்டு வளர்க்குறோமே, என்னத்துக்கு? என்னத்துக்குடா?